சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைசனே அன்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரைபுரை கனிய புகுந்து நின்றுருக்கி பொய்யருள் கடந்த மெய்சுடரே திரைபொறாமன்னும் அமுதத்தென் கடலே திருப்பெரும் துறைமுறை சிவனே உரை உணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லென்னும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தால் போற்றி நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றால் போற்றி நீராண்ட கடந்தை நகர்மறை ஞான சம்பந்தர் நிழல்தால் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத் திருத்தால் போற்றி. செருக்குறும் மனம் சிதைந்து சிந்தையை கருக்கும் ஆணவ இருள் அகற்ற தருக்க சாத்திர ஞானம் பெற்று உய்ய அருக்குருநாதரின் திருவடி அடைக்கலம் புகுவாம். திருச்சிற்றம்பலம். ஈத்தம்மை ஆட்கொண்ட எந்த பெருமான் அருள் தரும் சொக்கநாயகி அம்மை உடனுரை அருள்மிகு சோமநாத பெருமான் திருவருள் கருணையினால் இன்று உண்மை விளக்கம் என்ற நூலில் 49வது செய்யுளை சிந்தித்து உய்வடைவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் கருணை செய்து இருக்கிறார். அடிநாயேனையும் ஆண்டு அருள் செய்யும் சோமநாத பெருந்தகையே, இச்செய்யுளுக்கு பொருள் சொல்லி அருள வேண்டுமாய் அவருடைய திருவடித்தாமரைகளுக்கு விண்ணப்பம் செய்து கொண்டு இன்றைய சிந்தனை நமக்காகவே. ஏனென்றால் ஒரு தத்துவ கல்வியை பெறுகின்ற நிலையில் நமக்கு ஏற்படுகின்ற ஐயப்பாடுகள் அத்துணையும் தீர்க்கும் வண்ணமாகவே இந்த வினாக்கள் எழுப்பப்பட்டு இருக்கின்றன, அதற்கான விடைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. உண்மையாகவே உயிராகிய நமக்கு வரும் அந்த ஐயப்பாடுகளை தெளிவாக நீக்கிக் கொள்ள ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நூல் உண்மை விளக்கம். இப்போ இவ்வளவு தூரம் அனைத்து சிவஞானங்களையும் கொடுத்து வந்த நல்லாசிரியரிடம் மனவாசகம் கடந்தார் கேட்குறாங்க, சாமி நீங்கள் 3 பொருள் நிலையான பொருள் என்று சொல்லியிருக்கீங்க, அப்படி 3ம் நிலையாக இருந்தால் முக்தி நிலையிலும் 3ம் இருக்க வேண்டும் அல்லவா? எவ்வாறு இருக்கின்றது என்பதை எனக்கு சொல்லி அருளுங்கள் என்ற வகையில் விண்ணப்பம் செய்யும் திருப்பாடலாக அமைந்த செய்யுள் இது. வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன் உரு தாக்கரவே நிற்கும் தனி முதல்வா நீக்கா பதியினைப் போல் நித்தம் பசு பாசம் என்றாய் கதியினிடத்து 3னையும் காட்டு. இப்போ இறைவன் தான் நமக்கு குருநாதராக வருகின்றார் என்ற அந்த உண்மை நிலையை உணர்த்தும் வண்ணம் மனவாசகம் கடந்தார் தன்னுடைய குருநாதரிடத்து எப்படி கேட்கிறார்னா, வாக்கிற்கும் மனங்களுக்கும் எட்டாத உயர்ந்த கருணையே வடிவாக இருக்கக்கூடிய எம்பெருமானே, நீங்க அடிநாயனை ஆட்கொள்ளும் பொருட்டு கருணையை வடிவமாக தாங்கி இந்த உலகத்தில் இருந்தும் இந்த உலகத்தோடு தொடக்குணாமல் ஒப்பற்றவனாக நின்று
எனக்கு அருள் செய்கின்ற எம்பெருமானே, குருநாதரே என்று குருவை இறைவனாக பார்த்து விண்ணப்பித்த செய்யுள் இது. உண்மையில் இறைவன் ஒருவனே வாக்கும் மனமும் கடந்தவன். அதனால தான் இந்த ஆசிரியருடைய, இந்த நூல் ஆசிரியருடைய பெயரே மன வாசகம் கடந்தார். வாக்குன்னா வாசகங்க, அதான் வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன். யாருன்னா சிவபெருமான் மட்டும்தான். அப்படிப்பட்ட கருணையாளன் உயிர்களின் கருமேனிகளை நீக்க வேண்டி அவன் திருமேனிகளை கொண்டு இறங்கி வருகின்றான். ஏன் நமக்கு தெரியாது, அவன் மேனி கொண்டு அவனை நம்மிடத்துக்கு காட்டவில்லை என்றால் நம்மளால உணர முடியாதுங்க. அவ்வளவுதான் நமக்கு அறிவு. அதனால நம்ம கருமேனியை நீக்குவதற்கு அவன் கருணையை திருமேனியாக கொண்டு வருகின்றான். அப்படிப்பட்ட தனி முதல்வனே உயிர்களை எப்பொழுதுமே நீங்காது இருந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் மூன்று வகையாக உயிரோடு இணைந்து இருந்து அருள் செய்யக்கூடிய எம்பெருமானை நீக்கா பதியினார். எப்பொழுதுமே விட்டு நீங்காதவன் இறைவன் ஒருவன் தான். அப்போ இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிரும் தலை என்று சொல்லக்கூடிய பாசம் ஆணவம், இந்த ஆணவமும் ஏற்கனவே எனக்கு பாடம் நடத்தும் போது சொல்லியிருக்கீங்க, ரெண்டு நிலையான பொருள் பா. எதை போல நிலையான பொருள் அப்படின்னா, நீக்கா பதியினை போல் நித்தம். நித்தம் என்றால் என்றும் இருப்பது. கடந்த காலத்திலும் இருந்தது, நிகழ்காலத்திலும் இருக்கு, எதிர்காலத்திலும் இருக்கும். அதுக்கு தான் நித்தம் என்று பொருள். நித்த மணவாளன்னா பெருமான் என்றுமே, அன்றும் மணவாளன் தான், இன்றும் மணவாளன் தான், நாளை மணவாளன் தான். அதுபோல நீக்கா பதியினை போல் நித்தம் பசு பாசம் என்றாய். எப்படி இறைவனானவன் நித்திய பொருளாக இருக்கின்றானோ, அழிவற்றனாக இருக்கின்றானோ, அதுபோல இங்க உயிரும் பாசமாகிய அந்த ஆணவமும் நித்திய பொருள் என்றும் அழியாத பொருள் என்று எனக்கு ஏற்கனவே நீங்கள் உபதேசம் செஞ்சிருக்கீங்க, பாடம் நடத்திருக்கீங்க. இப்ப முக்தி என்ற ஒன்றை எனக்கு சொல்லியிருக்கீங்க. முக்தி நிலையில உயிர் எப்படி இருக்கும், முக்தி பெற்ற நிலையில் உயிர் எப்படி ஆனந்தத்தை இன்புறும், முக்தியோடைய முறைமை என்ன, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டீங்க. முக்திக்கு ஓமை என்னன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. ஆனா எனக்கு ஒரு ஐயப்பாடுங்க சாமி. இப்போ அந்த மூணு பொருளுமே அழியா பொருள்னு சொல்லிட்டீங்களே, அப்ப முக்தி நிலையில் மூன்றினையும் எனக்கு காட்டி அருள் செய்யுங்க. முக்தி நிலையில மூணு பொருள் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு காட்டுவீர்களாக. ஏன், இறைவன் காட்டுவித்தால் மட்டுமே நாம் காண முடியும். அது எந்த நிலையாக இருந்தாலும் சரி, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. ஆனால் அந்த காட்டுகின்ற விதத்தில் வினைகளுக்கு தக்கவாறு ஒவ்வொருவருக்கும் ஒன்றொன்றை காட்டுவானே ஒழிய, ஆனால் அவன் காட்டாமல் எந்த ஒன்றையும் நம்மால் காண முடியாது. நமக்கு கண் இருக்குன்னு நினச்சி நாமே பார்த்தலாம்னா தப்பான கணக்கு போட்டு ஏமாந்துட வேண்டியதில்லை. இறைவன் காட்டினால்தான் நாம் காண முடியும். இதை தான் நம்ம திருமூல நாயனார் அழகா சொல்லுவாங்க. பதியினை போல் பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதியின் உலகில் பசு பாசம் நில்லாவே. மூன்று பொருள் தான் இருக்கு. ஒன்று பதி என்று சொல்லக்கூடிய இறைவன், ஒன்றே ஒன்றுதான் தெய்வம். ஒருவன் தான், ஒருவன் என்னும் ஒருவன் காண வேண்டும். அந்த தவம் இருந்து அதை உணர்ந்து அதை காதலிக்க செய்யும் உயிர்கள். அப்ப பதி என்று சொல்லக்கூடிய இறைவன், பசு என்று சொல்லக்கூடிய உயிர்கூட்டங்கள், பாசம் என்று சொல்லக்கூடிய ஆணவம் ஆகிய மூன்று பொருள். இந்த மூணு பொருளும்
பதியினை போலவே பசுபாசமும் அனாதைனார். ஏன்? இது தோற்றமும் இல்லாதது, முடிவும் இல்லாதது. தோற்றம் என்று ஒன்று இருக்குமென்றால் அதற்கு முடிவு என்று ஒன்று உண்டு. அதை யாருமே மாற்ற முடியாதுங்க. அப்போ 3 பொருளுமே அனாதிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அதைத்தான் இங்க கேட்குறாங்க மனவாசகம் கலந்தார். பெருமானே, எனக்கு அனைத்தையும் சொல்லி அருள் செஞ்சீங்க, தத்துவங்கள் என்னென்னு சொன்னீங்க, வினை ஆணவ மலம் என்னன்னு சொன்னீங்க, நான் யாருன்னு சொன்னீங்க, நீங்க யாருன்னு சொன்னீங்க, பெருமானுடைய ஆடலை சொன்னீங்க, அஞ்செழுத்துடைய விளக்கங்களை சொன்னீங்க, முக்தினா என்னன்னு சொன்னீங்க, எல்லாத்தையும் சொன்னீங்க. ஆனா எப்படி இறைவன் இருக்கின்றானோ அவனைப் போலவே பசுவாகிய உயிரும் பாசமாகிய ஆணவமும் தொடக்கமற்றது என்றும் அழியாத பொருள், நித்திய பொருள் என்று சொன்னீங்களே, முக்தி நிலையில 3 பொருளையும் எனக்கு காட்டுங்க. அப்படி என்று அழகான வினா கேட்டிருக்கிறாங்க. நம்ம மூலநாயனார் அதுதாங்க சொல்றாங்க. பதியின் இடத்து என்ன நிக்காதுங்க? பாசம் நிக்காது, ஆணவமெல்லாம் நிக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இங்க முக்தி நிலையில 3 எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி மனவாசகம் கடந்தார் கேட்குறாங்க. அப்ப அந்த பாசமானது இல்லாது போகவில்லை. சில சமயங்கள்லாம் சொல்லும், ஆணவம் அழிந்து விடும் அழிந்து விடும். ஒரு நாள் அழியாதுங்க. பெருமானிடத்து அடங்கி கிடக்கும், உயிரை பற்றாது. ஏன்? உயிரோடு எப்படி இறைவன் ஒன்றி இருக்கிறானோ அதுபோல உயிரோடு ஆணவம் ஒன்றிதாங்க இருக்குது. இந்த உயிரை பற்றிய ஆணவ மலம் இறைவனை பற்ற முடியவில்லை, ஒரு காலமும் பற்றாதது. இதுக்குதான் நமக்கு தத்துவ நூல் சொல்லும், கடல், கடல் நீர், உப்பு. கடல் அந்த நீரை தாங்கி நிற்கின்ற அந்த குழி, அது பெருமான். அதுல கிடைக்கக்கூடிய தண்ணீர் உயிர், உப்புத்தன்மை ஆணவம். இப்ப அந்த உப்புத்தன்மை தண்ணீரை பற்றியது, ஆனால் அந்த கடலை பற்றவில்லை. ஆக இயல்பாகவே இறைவன் பாசங்களிலிருந்து நீங்கி இருக்கின்றான். இயல்பாகவே நாம் பாசங்களோடு ஒன்று இருந்தோம். இதுதான் நெல்லுக்கு உமி தவிடு என்று போற்றி பக்ரோடே அழகாக சொல்லும். நீடு செம்பில் களிம்பு என்று சொல்லும். எப்பொழுது அந்த நெல் தோன்றியதோ அப்பொழுதே உமியின் தவிர சேர்ந்தான் வருது. அந்த நெல்லுடைய பால் தனியாகவும் அதனுடைய உமி தனியாகவும் வந்தது இல்லை. அப்படி போல ஆணவத்திற்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு. அப்படி இருக்கிற நிலையில முக்தியில இந்த 3 பொருளையும் எனக்கு அறியும் வண்ணம் புரியும் வண்ணம் எனக்கு காட்டி அருள் செய்யுங்க என்று அழகாக கேட்டிருக்கிறாங்க. இதற்கான விடையை இந்த முக்தி நிலையில் 3 பொருளும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைய சிந்தனையில் திருவருள் கருணையினால் நாம் சிந்தித்து உய்வடைவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.